நம்ம அன்றாட வாழ்வுல தூக்கம்ன்றது இப்ப ரொம்ப தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு. ஆனா என்னவோ பெரும்பாலான மக்களுக்கு இப்ப தூக்கம்ன்றது ரொம்ப சவாலா இருக்கு. நான் தூக்கத்தை பத்தி பேச போறேன்றதுனால கண்ணுல கருவாலியம் வரும், டயர்ட் ஆயிடுவீங்க, வேலைக்கு போக முடியாது, இதெல்லாம் சொல்வேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். REM, ரேபிட் ஐ மூவ்மெண்ட். அதை பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தூக்கத்தோட நிலை. இந்த நிலையில நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த ரேபிட் ஐ மூமெண்ட்ல தான் நம்மளுக்கு கனவுகள் வரும். நம்மளோட மூளையில இருக்கிற நினைவாற்றலை சீரமைக்கும். நம்மளோட மூளை தனக்கு தானே சீரமைச்சு பழைய விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு புதிய விஷயங்களை மெமரியா கன்வெர்ட் பண்ணும். இன்னும் சொல்ல போனா தேவையில்லாத விஷயங்களை மெமரில இருந்து எடுத்துட்டு தேவையான விஷயங்களை அதை நம்மளுக்கு ஸ்டோர் பண்றது மூளையோட வேலை தான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? நம்ம தூங்கிட்டு இருப்போம். ஆனா நம்மளோட கண்கள் அசைவு அதிகமா இருக்கும். மூளை இந்த டைம்ல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அதனாலதான் நம்மளுக்கு கனவுகள் அதிகமா வருது. இந்த நிலை நம்மளுக்கு எப்போ வரும்? நம்ம தூங்கினதுல இருந்து நள்ளிரவு முதல் 90 நிமிஷங்களுக்குள்ள நம்மளுக்கு இந்த நிலையை நம்ம அடைஞ்சிருவோம். ஒரு நாளைக்கு ஒரு நாள் நைட்டு தூக்கத்துல நம்மளுக்கு 4ல இருந்து 5 தடவை வரை இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் வரதா ஆய்வுகள் கூறுது. இப்போ இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்டோட முக்கியத்துவம் என்ன? நம்ம ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரணும்? ஏன்னா இதுதான் நம்மளோட லேர்னிங் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணுது, நம்மளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துது, நம்மளோட மூளையில ஏற்படுற எல்லா விஷயங்களையும் டிசைட் பண்றதுக்கு இந்த நிலை, இந்த டைம் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இப்போ இந்த விஷயங்கள் குறையும் போது, இந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் போது நம்மளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும்? நம்மளுக்கு நினைவாற்றல் இழக்கும், கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும், நம்மளுக்கு கவலை, சோகம், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இந்த மாதிரியான மனதளவிலான பிரச்சனைகள் நிறைய வரதுக்கு காரணம் இந்த ரேபிட் ஐ மூமெண்டோட தூக்கம் மிஸ் ஆகிறதுனால. சரி, இப்போ இந்த ரேபிட் ஐ மூமெண்ட்டை எப்படி ஹெல்த்தியா நம்ம வச்சுக்கலாம்? இந்த தூக்க நிலையை நம்ம எப்படி ஒழுங்கா பாதுகாத்துக்கலாம்? ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஒரு 5 விஷயங்கள் தான். நம்மளோட தூக்கத்தோட டைம் டேபிள் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த டைம்ல தான் தூங்கி இந்த டைம்ல எழுந்துக்கணும். இதை நம்ம டெய்லியும் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். காஃபி, டீ இந்த மாதிரி விஷயங்களை தூங்கறதுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணிடணும். இன்னும் சொல்ல போனா தூங்க போற டைமுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிடுற விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுக்கணும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்துல நம்ம அதிகமா பண்ற தப்பு ஃபோன் யூஸ் பண்றது, டிவி பாக்குறது, லேப்டாப் யூஸ் பண்றது. ஸோ இது எல்லாமே இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட்டை அதிகமா பாதிக்கும். ஏன் இது அதிகமா பாதிக்கும் அப்படின்னா, மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட்டை இயக்கிறதுக்கோ அதோட நிலை பிரெயினை சீரமைக்கிறதுக்கோ உதவுது நம்ம உடல்ல. பட் இந்த கேஜெட்ஸ் எல்லாமே டைரக்டா பாதிக்கிறது அந்த ஹார்மோனை தான். ஸோ அந்த ஹார்மோன் பாதிக்கிறதுனால நம்மளுக்கு இந்த தூக்க நிலை டிஸ்டர்ப் ஆகுது. இதை நம்ம யூஸ் பண்ணாம பாதுகாத்துக்கலாம். மைல்டான மூச்சு பயிற்சி, ஒரு 5 நிமிஷம் நம்ம பெட்லயே உட்காந்து ஒரு 2 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணிக்கலாம். நம்மளோட ரெகுலர் எக்ஸசைஸ்ல இதை நம்ம பேட்டர்னாவே மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தி பிஹேவியர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் தூக்க நிலையும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. நம்மளோட தூக்கமும் சாட்டிஸ்ஃபைடா நம்மளுக்கு இருக்கும். மார்னிங் நம்மளுக்கு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். தூக்கத்தை நம்ம ஒரு வேலையாவோ பொழுதுபோக்காவோ பார்க்காம அது நம்மளோட மனசுக்கு ஒரு அருமருந்து அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். தூக்கம் அப்படிங்கிறது நம்ம மனசோட மறுபிறவி மாதிரி. ஸோ நீங்க கரெக்டான 8 ஹவர்ஸ் தூக்கத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் உங்களோட மன ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடலாம். மனக்குழப்பத்துல இருந்தோ இல்லைன்னா எரிச்சல், கோவம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தூக்கம் அங்க உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறதுதான் காரணமா இருக்கும். ஸோ உடலுக்கு உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மனசுக்கு தூக்கமே அருமருந்தா இருக்கும்.